வழக்குகள், எத்தனை துரோகங்கள், எத்தனை நெருக்கடிகள், அத்தனையும் தவிடுபொடியாக்கி இன்றைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி. நண்பு உறவுகளே, இது நாள் வரை இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தனக்கான தலைவர்களை தேடிக்கொண்டிருந்த இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு தலைமகன் கிடைத்துவிட்டான் என்பதை இந்த அங்கீகாரம் உறுதி செய்திருக்கிறது. பணமில்லை, பதவி இல்லை, பணமில்லை, பதவி இல்லை, அதிகார திமிர் இல்லை, ஊடக வலிமை இல்லை, தேர்தல் நெருங்கும் நாள் வரை வாக்கு சேகரிக்க சின்னமில்லை. ஆனால் இப்படி இல்லை 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 என்பது எல்லை வரை நின்றாலும் கண்களில் உறக்கமில்லை, கால்களில் நடுக்கமில்லை, கனவினில் குழப்பமில்லை, கொள்கையில் மாற்றமில்லை, கைகளில் இருப்பும் இல்லை. ஆனாலும் களத்தில் நாங்கள் எப்பொழுதும் புலியின் பிள்ளை. காரணம் என்ன தெரியுமா? வேலு பிள்ளை பெற்ற வீரப்பிள்ளை, எம்முயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கரம் பற்றிய செல்ல பிள்ளை, என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு என்பதை மறுப்பதற்கில்லை. ஆமியன் அன்பு உறவுகளே, நாங்கள் எங்கள் தலைவனின் புகைப்படத்தை சட்டைப்பையில் சுமப்பவர்கள் அல்ல, அவனை எங்கள் இதயத்தில் சுமப்பவர்கள். எங்கள் தலைவன் எங்கள் ரத்தத்தை எங்கள் இதயத்தில் நிறைந்திருக்கவில்லை, எங்கள் ரத்த அணுக்களிலே கலந்து நிற்கிறான். ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அவன் எங்கள் உயிர் அணுக்களிலே பிறந்து வருவான். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இரத்த தானம் செய்வது வெறும் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்? இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்போம், நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம், வளத்தை இழந்தால் அடிமைகளாவோம், கையேந்தி நிற்போம். அடிமைகளாவோம். ஏன் அடிமைகளாவோம்? நாம் ஏற்கனவே அடிமைகளாகிவிட்டோம். ஆமியன் அன்பு உறவுகளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி என்று உலகமெங்கும் புகழ் பரப்பி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். அடர்ந்த காடுகளிலே வெறும் மொழிகளை மட்டுமே எழுப்பி திரிந்து கொண்டிருந்த இந்த மனித இனத்திற்கு ஒரு மொழி எழுப்பி கொடுத்து பேச கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள். தனது எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக வெறும் கோடுகளையும் குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த மனித இனத்திற்கு எழுத்துக்களை கொடுத்து கருத்துக்களை விதைப்பதற்கு கற்பித்துக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள். அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் இல்லாத ஊரில்லை என்றாகிவிட்ட இன்றைய நாகரிக உலகிலே தன்னுடைய முன்னோர்களையும் முதியோர்களையும் தெய்வங்களாக வழிபட்டு அவர்களை தன் குடும்பங்களுக்கு குலதெய்வங்களாக அடையாளப்படுத்திய ஒரு இனத்தின் மக்கள். தன் அக்கா தங்கைகளின் ஆடைகளை களைந்து அம்மனமாக நிறுத்தி இது குண்டா, இது வெடிக்குமா என்ற போது அவன் ஆண்மை திமிரனை அறுத்து எறியாமல் அடங்கி கிடந்ததற்கான காரணம் என்ன? நாம் அடிமைகளாகிவிட்டோம் என்பதை தவிர வேற என்ன காரணம்? பழகிடுச்சு நமக்கு, எதை பற்றியுமே கவலை இல்லை. இப்ப சொல்றாங்கல்ல புதுசா ஒப்பந்த தொழிலாளர்கள். என்ன ஒப்பந்த தொழிலாளர்கள்? அப்படி என்னதாண்டா அவங்க ஒப்பந்தம்? என்ன ஒப்பந்தம்? பணி நிரந்தரம் கேட்கக்கூடாது, ஓய்வு சம்பள உயர்வு கேட்டு போராடக்கூடாது, எதையுமே இவர்கள் எந்த கோரிக்கையும் முன்வைக்க கூடாது. ஏன் ஒப்பந்தம்? யாரிடம் ஒப்பந்தம்? என்ன அப்படி ஒப்பந்தம்? இதுக்கு ஒரு ஒப்பந்தமா? இதுக்கு பேர் என்ன? ஒப்பந்தம். இதுக்கு பேர் ஒப்பந்தம் இல்லை என் அன்பு உறவுகளே, கேப் மாதிரித்தனம். வேலை செய்யறவனுக்கு ஊதியம் கொடுக்கணும், வேலை செய்யறவனுக்கு ஊதியத்தை கொடுக்கணும், அது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுக்கணும். எந்த அமைச்சர் வந்தாலும் சரி முதல் ஆளாக நிற்பது இந்த தொழிலாளர்கள் தான்.
அது அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மாவட்ட தலைவர், மாவட்ட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி, அது புயல் அடித்தாலும் சரி, எங்க பிரச்சனையாலும் முதல் ஆளாக நிற்பது தூய்மை பணியாளர்கள் தான். ஆனால் அந்த தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள். என்ன ஒப்பந்தம்? ஓய்வூதியம் கேட்கக்கூடாது, உழைப்பவருக்கு சரியான சம்பளத்தை கொடுக்கக்கூடாது, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கெடுக்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது, எந்த கோரிக்கையும் முன்வைக்கக்கூடாது, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அப்படி ஒரு ஒப்பந்தம். இதுக்கு பேர் ஒப்பந்தமா இல்லை கேப் மாதிரி தானமா? என் அன்பு உறவுகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். ஒரு சம்பளம் எப்படி ஒப்பந்தம்னா என்னன்னா, இவங்க ஒரு சம்பளம், அரசு ஒரு சம்பளத்தை நிர்ணயிச்சிரும். அந்த சம்பளத்தை இதை அந்த பணியாளர்கள் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களும் கொடுக்காது, அவர் ஒரு முதலாளி கொடுக்கும், அவர் ஒரு கமிஷன் எடுத்துட்டு இவங்களும் கொடுப்பாங்க. ஏன் அரசு இந்த பணத்தை கொடுத்துட்டா என்ன கேட்பான்? அவன் எல்லா கோரிக்கையும் முன்வைப்பான், அவனுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்? அவன் அரசு ஊழியர் ஆயிடுவான். அரசிடமிருந்து சம்பளம் வாங்கிவிட்டால் அவன் அரசு ஊழியர் ஆயிடுவான். அதனால என்ன பண்ணணும்? ஒரு தனியார் முதலாளிக்கு கொடுத்துருது, அவன்கிட்ட ஒரு கமிஷனை வாங்கிட்டோம்னா அவன் ஒப்பந்த தொழிலாளர், அவன் தனியார் முதலாளி ஆயிடுவான். ஒரு தனியார் முதலாளி ஒப்பந்த தொழிலாளர்களை, ஒரு தொழிலாளி இப்போ சாலை போடணுமா? இப்போ அரசு எப்படி இருக்குன்னா, ஒரு சாலை போடணும், யார்கிட்ட கொடுக்கும்? ஒரு சாலையை அரசு போடாது, ஒரு ஒப்பந்த தொழிலாளர்கிட்ட கொடுத்துரும், அவன் சாலையை போடுவான், ஒரு கமிஷனை வாங்கிக்கலாம். மேம்பாலம் கட்டணுமா? ஒரு ஒப்பந்த தொழிலாளர்கிட்ட இவன்கிட்ட கொடுத்துடணும். என்னது? கமிஷன் ஏஜென்ட்னு வச்சிங்களேன். இப்போ அண்ணன் சொல்லுவார்ல புரோக்கர்னு, அதுதான் கணக்கு. இது அதே தான் ஒப்பந்த தொழிலாளர்களில் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கான்ட்ராக்டர்னே சொல்லிடுறேன். இப்போ ரோடு போடணுமா? கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு. ஒரு கக்கூஸ் கட்டணுமா? கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துரு. ஒரு பாலம் கட்டணுமா? கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துரு. எல்லாத்தையும் கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு கமிஷனை வாங்கி மட்டும் கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்தை போட்டுடணும். அவன் எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் ஒரு லாபத்தை பார்த்துட்டு போயிடுவான். இதுக்கு பேர் என்ன? புரோக்கர் ஆபீஸ். இதுக்கு எதுக்கு சட்டமன்றம்? ஏன் பேர் சட்டமன்றங்கிறத அமைச்சிட்டு இது புரோக்கர் ஆபீஸ்னு எழுதி வச்சுக்க வேண்டியதானே? என் அன்பு உறவுகள், ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம ஒப்பந்த பணியாளர்களாக, ஒப்பந்த தொழிலாளர்களாக இருப்பதற்கு காரணமா அவங்க தான். இப்போ அவங்க தான் ஒப்பந்த தொழிலாளர்கள். ஏன்? அவங்க கமிஷனை நமக்கு கொடுத்துட்டானுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆளுக்கு 1000 2000 கமிஷனை கொடுத்துட்றான். அவன் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம், இந்த மலையை எப்படி நொறுக்கலாம், இந்த மரங்களை எப்படி விற்கலாம், இந்த கனிம வளங்களை எப்படி கொள்ளையடிக்கலாம், எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணுறதுக்கான காசு கமிஷன் காசுமா. ஒப்பந்தத்தை காசு 1000 2000 கொடுத்துட்டு ஒப்பந்தம் 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை எடுத்துருக்கிறான். அதனால நீ எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கான ஒப்பந்தத்தை அவங்ககிட்ட இருந்து நம்ம தடுத்துடணும்னா அண்ணன் சீமான்காரங்களை பற்றுவதை தவிர வேறு வழியே கிடையாது. இதுவரை உங்கள் நிலத்தில் பார்க்கல எந்த போராட்டமாக இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு இருக்கிற ஒரே தீர்வாக இருந்தது அண்ணன். இப்போ அதே அண்ணன் நமக்கு சின்னம். அண்ணன் தான் சின்னமாக இருக்கிறான். இன்னைக்கு சின்னமாக இருக்கிற அண்ணன் மன்னன் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இங்கே பாருங்களேன், எல்லாமே ஏதாவது ஒரு தவறு இருந்தால் நம்ம திருத்திடலாம். அடிப்படை ஏன் தவறாக இருக்கு? வாக்கு செலுத்துவது நம் மனசாட்சிக்கு உட்பட்டு வாக்கு செலுத்தணும். நம்ம அப்படி வாக்கு செலுத்துறது இல்லை. நம்ம பணத்தை வாங்கிட்டு உரிமையை விற்கிறோம். அவன் பணத்தை வாங்கிட்டு, நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறோம். அவன் ஓட்டை வாங்கிட்டு இந்த நாட்டை வைக்கிறான். இப்படி தான் கிடைக்குது. கேட்டால் எதை கேட்டாலும் மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல்னு ஒரு பேர் வச்சிருக்கிறான். இது பழைய மாடல், கருணாநிதி மாடல் வண்டி இப்போ ஓடிட்டு இருக்கு. 3வது ஓனர் இது. திராவிட மாடலுக்கு முதல் ஓனர் இல்லை, இது 3வது ஓனர் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கான். இந்த வண்டியை கைலாங்கடையில் போட்டால் கூட அவனை எடுக்க மாட்டான். அந்த வண்டியை நம்பி நம்ம ஏறி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் ஏறல, இந்த வண்டியில் ஏற்கனவே உட்காந்துருக்கிறதுக்கு பல பேர் இருக்கா, அதுலேயே பாதி பேர் நின்றுட்டு இருக்கிறான். இதில் நாங்களும் அந்த வண்டியில் தான் ஏறுவேன்னு பல பேர் படியில் தொங்கிட்டு இருக்கான். என் அன்பு உறவுகளே, படியில் பயணம் நொடியில் மரணம். சீக்கிரம் சாகிறதுக்குள்ளே அந்த வண்டியை விட்டு இறங்கிடு, வேற வழியே இல்லை. அனைத்து துன்பப்போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் என்கிறார்.
ஆனால் என் அன்பு சொந்தங்களே, இங்கு போடப்பட்ட அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமே காரணம் இந்த திராவிட ஆட்சி அதிகாரங்கள் தான். 50 வருஷமா இந்த வண்டியை ஓட்டிட்டான். திராவிட மாடல், திராவிடம், திராவிடம், எதை கேட்டாலும் திராவிடம் தான். நீங்க படிச்சீங்களா? திராவிடம் தான் காரணம். நீ இந்த ரோட்டில் நடக்கிறியா? திராவிடம் தான். நீ எல்லாம், நீ பேண்ட் சட்டை போட்டிருக்கியா, நீ கோமணம் கட்டிருக்கியா, எதை கட்டினாலும் திராவிடம் தான். எது திராவிடம் கேட்டால் இது அண்ணாமண் திராவிடம், இது அண்ணாமண், இது பெரியார் மண், இது திராவிடர் மண். எது அண்ணாமண், எது பெரியார் மண்? ஆந்திராவிலே அணைகளை கட்ட வேண்டுமா? இந்த அண்ணாமண், உனக்கு எத்தனை டன்? கேரளாவிலே தடுப்பணைகளை கட்டுமா? இந்த திராவிடர் மண், உனக்கு எத்தனை டன்? ஆந்திராவிலே அணைகளையும் தடுப்பணைகளையும் கட்டணுமா? இந்த திராவிடர் மண், உனக்கு எத்தனை டன்? இப்படி விற்பனை பண்டங்களாக மாற்றியதை தவிர இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனை என்ன? என் அன்பு சொந்தங்களே, இது அண்ணாமண். இந்த தேர்தல் களத்தில் நாம் வரலாற்றை மாற்றி எழுதுவதற்கு காலம் ஒரு வாய்ப்பளித்திருக்கிறது. இது அண்ணாமண்ணோ, இது பெரியார் மண்ணோ, இது திராவிடர் மண்ணோ அல்ல. இது வள்ளுவன் மண், வள்ளலார் மண், வைகுந்தர் மண், ரெட்டமலை சீனிவாசன் மண், கக்கன் மண், காமராஜர் மண், எங்கள் பாரதியார் மண், பாரதிதாசன் மண், எங்கள் வீரப்பெரும்பாட்டி வேலு நாச்சியார் மண். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று வாழ்க்கைக்கு பொருள் சொன்ன, பெயருக்கு பொருள் சொன்ன ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், இ ஃபார் எலிஃபன் என்று பொருளுக்கு பெயர் சொன்ன மொழிகளுக்கு மத்தியில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று வாழ்க்கைக்கு பொருள் சொன்ன எங்கள் அறிவு மூதாட்டி அவ்வை பிறந்த மண் இந்த மண் என்று வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்கிற கனவு நமக்கு இருக்கு. என் அன்பு தம்பிகள், எங்கள் அன்பு தம்பிகளுக்கு நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். இது உங்கள் நிலம், இது உங்கள் இனம். நாம் தமிழர் கட்சி என்பது உங்களுக்கான அரசியல் களம். நம்பி கால் வையுங்கள். அதற்கு முன்னால் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது வளராது என்கிறான். நாம் வரலாற்றை படிக்க வந்தவர்கள் அல்ல என் அன்பு உறவுகளே, வரலாற்றை படைக்க வந்தவர்கள். நாம் வரலாற்றை படிக்கிறோம், ஆனால் நம்முடைய வரலாற்றை நாம் தான் எழுத வேண்டும். பன்னெடுங்காலமாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தொடங்கி இருக்கிறார்கள். ஆம் என் அன்பு சொந்தங்களே, நாம் வரலாற்றை எழுதி இருக்கிறோம். வரலாற்றை எழுதி இருக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக தமிழின தலைவன் என்று சொன்னால் அது தமிழர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி என்று உச்சரித்துக் கொண்டிருந்த இதே நிலத்தில் தமிழின தலைவன் என்று சொன்னால் அது எம்மின தலைவன் மேதகுவே பிரபாகரன் என்று எழுதியிருக்கிறோம். எந்த புலிக்கொடியை உயர்த்தி பிடிப்பதற்கு நம் தமிழ் சமூகம் அஞ்சி நடுங்கியதோ அதே புலிக்கொடியை தமிழர் நிலமெங்கும் பறக்க விட்டு இருக்கிறோம். எந்த தலைவனின் புகைப்படத்தை தூக்கி சுமப்பதற்கு இந்த தமிழ் சமூகம் அஞ்சி நடுங்கியதோ அதே புகைப்படத்தை பதாகைகளாகவும் சூரட்டிகளாகவும் அடித்து தமிழர் நிலமெங்கும் அல்ல உலகம் முழுவதும் நாம் பறைசாற்றி இருக்கிறோம். எங்களுக்கான வரலாற்றை நாங்கள் எழுத தொடங்கிவிட்டோம். அதில் போய் இவர் தான் உங்களுக்கு அப்பா, இவர் தான் உங்களுக்கு தாத்தா, இவர் தான் உங்களுக்கு அம்மான்னு நீங்க எவனையும் எங்களுக்கு யாரையும் அடையாளப்படுத்த தேவையில்லை. எங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியும், எங்கள் தாத்தா யாருன்னு தெரியும், நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு. அதனால் என் இன சொந்தங்கள், நமக்கான வரலாற்றை நாம் எழுத தொடங்கி இருக்கிறோம். வரலாற்றை படைக்க வந்த பிள்ளைகள் நாங்கள். இந்த நிலத்தையும் இந்த இனத்தையும் இந்த மொழியையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு தலைவனை தலைவனாக கொண்டவர்கள் நாங்கள். எங்கள் தலைவன், என் அன்பு சொந்தங்கள், இப்போ ஒரு கூட்டம் நடந்தது. எங்கள் தலைவன் தன் இலக்கை அடைவதற்காக கரும்புலிகளை களத்திலே நிறுத்தினான். ஆனால் எங்கள் அண்ணன் தன் இலக்கை அடைவதற்காக கருத்தியல் புலிகளை களத்திலே நிறுத்தி இருக்கிறான். நீ நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட எவங்கிட்டையாவது அரசியல் பேசி ஜெயிச்சிருப்பாங்களாம். ஒருத்தங்கிட்டையும் நீ பேச முடியாது. நாங்கள் பேச ஆரம்பிச்சா விடிய பேசுவானுங்க. இன்னைக்கு விடிச்சிரும், அது வரைக்கும் பேசுவானுங்க. இப்போ பேச மேடை ஏற்றும் போது கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுங்க, இன்னும் பேசணும்னு இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு பேசுவதற்கு இல்லை, பெரும் செயலாற்றுவதற்கு 1000 கனவு கொண்டு நிறுத்துறோம்.
சாதி மதம் சாராயம் பணம் திரை கவர்ச்சியால் கட்டமைக்கப்பட்ட இந்த கேடுகட்ட அரசியல் அதிகாரங்களை முற்று முழுவதுமாக தகர்த்தெறிந்துவிட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தமிழர் நிலமெங்கும் நிறுவி பசி பஞ்சம் பட்டினி என்கிற வார்த்தைகள் இந்த இனத்தில் இல்லை, வறுமை ஏழ்மை கொடுமைகள் என் நிலத்தில் இல்லை என்கிற ஒரு கனவு தேசமாக எம் தமிழர் தேசத்தை மாற்றி அமைத்து விட வேண்டும் என்று பெரும் கனவு கொண்டு நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். பெரும் கனவு கொண்டு நிற்கிறோம். அதனால் எம் இன சொந்தங்கள் சாதி மதம் சாராயம் பணத்தால் மட்டுமல்ல கட்டமைக்கப்பட்ட இந்த அரசியல் அதிகாரங்களை முற்று முழுவதுமாக தகர்த்தெறிந்துவிட்டு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அனைவருக்கும் படித்தவர் படிக்காதவர் என்ற அனைவருக்கும் வேலை, இன்னை படிக்காதவரே இல்லை என்பது எங்களின் அடுத்த வேலை என்கிற பெரும் கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகளின் கரங்களை வலு சேர்ப்பது நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு ஒன்றை எங்களுக்கு யாரும் எதையும் எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் முன்னவர்கள் எப்படி அறத்தின் வழி நின்று வாழ்வது எப்படி என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அறத்தின் வழி நின்று ஆள்வது எப்படி என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு ஒன்றை கற்பித்தார்கள். என் அன்பு உறவுகளே, படி படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலை படி, சங்கத்தமிழ் நூலை படி என்று கற்பித்தார்கள். படிக்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொன்னபடி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கற்பித்தார்கள். பொய்யிலே முக்கார்படி புரட்டிலே கார்படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதப்படி நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கற்பித்தார்கள். ஆனால் என் அன்பு சொந்தங்களே, நாம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்வு செய்திருக்கிறோம்? படி படி நூலை படி அல்ல என் அன்பு உறவுகளே, குடி குடி சாராயம் குடி. காலையில் குடி, மாலையில் குடி, கல்யாணத்தில் குடி, காது குத்தில் குடி, செத்தாலும் குடி, பிறந்தாலும் குடி, ஊரில் குடி, தேரில் குடி, திருவிழாவில் குடி, பாரில் குடி, பப்பில் குடி, பரீட்சை முடிஞ்சா நீ பள்ளிக்கூடத்திலே குடி குடி சாராயம் குடி. வேட்டி அவிழும்படி, ரோட்டில் உருளும்படி, பொண்டாட்டி தாலி அறுக்கும்படி, பிள்ளைகள் நிற்கும்படி குடி சாராயம் குடி. இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசியல் அதிகாரங்களை முற்றுமுழுவதாக துடை தெரிந்து நீங்கள் எங்கள் அண்ணனின் கரங்களை வலுப்படுத்துங்கள். ஏன் இது மற்றொரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. இனிமேல் என் அன்பு சொந்தங்களே, என் அன்பு உறவுகளே, நம்மை காப்பதற்கு எந்த இறை தூதர்களும் இனிமேல் வரமாட்டார்கள். ஏன் நம் மொழியையும் நம் இனத்தையும் நம் நிலத்தையும் நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த கேடுகட்ட அரசியல் அதிகாரங்களை முற்றுமுழுவதுமாக துடை தெரிந்துவிட்டு ஒரு தூய அரசியலை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவதற்கு நீங்கள் எங்கள் அண்ணனின் கரங்களை வலுப்படுத்துங்கள். நமது சின்னம் விவசாயி என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கள் அண்ணன் சின்னத்தை மீட்டெடுத்திருக்கிறான். எங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு எங்கள் அண்ணன் சின்னமாகவே இருக்கிற எங்கள் அண்ணனை அரியணையை அமர்த்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.